அனைவருக்கும் மாலை நேர வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு முக்கியமான தினத்தை நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். யாருக்கு? நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கு பிறந்த நாள் விழாவினை இங்கே மதுரையினுடைய இதயமாக இருக்கக்கூடிய நார்த் கான்ஸ்டிடியூஷனுடைய எம்எல்ஏ அவர்கள், மரியாதைக்குரிய கல்லணை அவர்கள் தலைமையில் இதை மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதில் ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு ஒரு தலைசிறந்த போட்டிகளை மதுரையிலே, அதுவும் நாளைய தினத்தில் அவர் பிறந்த நாளுக்கு முதல் நாளிலேயே நாம் மதுரை மாநகரிலே இருக்கக்கூடிய அனைத்து ஸ்பெஷல் சில்ட்ரன் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைசிறந்த பணியை எடுத்திருக்கக்கூடிய ஃப்ளாரன்ஸ் ட்ரஸ்ட்டுக்கு முதல் வணக்கத்தை நாங்கள் மனதார தெரிவித்துக் கொள்கின்றேன். என் அன்பு ஜோ மேத்யூ ஒரு விசனரி. தன்னுடைய எப்பயுமே எதிர்காலத்தை, அதுவும் குறிப்பாக நம்ம பிள்ளைகள் ஸ்பெஷல் ஒலிம்பிக்கில் போய் ஃபுட்பாலில் கோல்டு மெடல் இந்தியா சார்பில் 190 நாடுகள் கலந்து கொள்ளக்கூடிய இதில் மதுரை டீம் போய் ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறியில் இந்த முயற்சி எடுத்திருப்பதற்காக வாழ்த்துக்களை நான் மனதார தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா இது ஒரு பெரிய முயற்சி. ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு அவங்க வாழ்க்கையில் மதுரையில் பல வெற்றிகள் பெற்றிருந்தாலும் இப்பொழுது நடக்கக்கூடிய மிகப்பெரிய போட்டி 2017 உலகத்தில் நடக்கக்கூடிய அந்த போட்டியிலே நம்ம டீம் போய் மதுரையில் ஜெயிச்சுட்டு வரணுங்கிறதுக்காகவே இன்றைக்கி மிக அழகாக குறைந்த காலத்திலே இவ்வளவு சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. அதில் இன்றைக்கி 3 ஸ்பெஷல் உலக யோகா தினம் அன்னைக்கு வந்திருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி ஃபாதர்ஸ் டே வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம இந்த நிகழ்ச்சியே சிஎம் சூப்பர் லீக் 2026 என்ற ஒரு பெயரிலே நடத்தி அதிலே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய குருகிருபா அவர்களுடைய டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதில் அன்பு தம்பி அபிஷேக் அண்ட் ராகுல் 2 பேருமே மிக சிறப்பாக விளையாண்டீர்கள். ரொம்ப எம்எல்ஏ அவர்கள் ரொம்ப பாராட்டிக்கிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸ்டேட் லெவலில், நேஷனல் லெவலில் நீங்கள் உங்களுடைய பயணம், உங்கள் அப்பாவுடைய விசனை, உங்கள் அப்பா ஒரு நாள் நீங்கள் போய் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் உட்காரப்ப உங்கள் அப்பா பாராட்டக்கூடிய பெருமை உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்களை 2 பேருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக ரவி டீம் அவங்களும் ரொம்ப சிறப்பாக விளையாண்டார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த டீமே மிக ராம்குமார்லேருந்து எல்லாருமே மிக சிறப்பாக விளையாடிய அந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த ஹோல் கோச்சுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோகா அந்த பெரிய லெவலில் இந்த பையன் தம்பி அற்புதமாக செஞ்சான். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை. தம்பிக்கு ரொம்ப அற்புதமாக பண்ணீங்க தம்பி, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. எம்எல்ஏ ரொம்ப உங்களை பாராட்டினாங்க. சட்டமன்ற உறுப்பினர் உங்களை ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. வாழ்த்துக்கள். அதே மாதிரி சிங்கப்பெண், அன்பகத்தினுடைய சிங்கப்பெண் எங்கே இருக்குது? அவள் மிக அற்புதமாக, அவள் ஒரு ஆள் போதும், ஆல்ரவுண்டர். அந்த ஒரு ஆளே கலக்கி எடுக்கக்கூடிய ஒரு பெரிய தன்மையை நான் பார்க்க முடிந்தது. யாருமே இதில் குறைந்தவர்கள் இல்லை. அவ்வளோ பேருமே எஃபெக்டிவாக பண்ணீங்க. ஒன்று தான் எங்களுடைய ஆசை. உன்னால் பறக்க முடியவில்லை என்றால் ஓடு, உன்னால் ஓட முடியவில்லை என்றால் நடந்து செல், உன்னால் நடக்க முடியவில்லை என்றால் தவழ்ந்து செல் என்று சொன்னான் மார்ட்டின் லூதர் கிங். எதையாவது எப்படியாவது செய்து கொண்டே இரு என்று நீங்கள் எங்களை விட செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே உங்களை நாங்கள் பாராட்டுகிறோம். எந்த இடத்துலையும் உங்களுக்கு சோர்வு கிடையாது, சோர்வே கிடையாது. நீங்கள் எஃபெக்டிவாக இருக்கீங்க. விவேகானந்தர் சொன்ன ஒரு கருத்தை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நீ நதியாக நடந்தால் நீ சமுத்திரத்திலே சங்கமிக்கலாம். நீ சத்தியத்தை நம்பினால் சரித்திரத்திலே உன் பெயர் இடம்பெறும். உங்கள் பெயர்கள் நிச்சயமாக சரித்திரத்திலே இடம்பெறும். ஏன்னா இன்னைக்கு சொல்லி அடித்து ஜெயிப்பேன்னு சொல்கிற மாதிரி, கில்லி மாதிரி இன்றைக்கி சொல்லி தமிழகத்தில் நான் முதல்வராக வருவேன்னு சொல்லி பாசிட்டிவ் வைப்ரேஷனில் ஒரு சிஎம் வந்திருக்காருன்னா உண்மையிலேயே தமிழக முதல்வர் என்று நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னா நாங்கள் எந்த கட்சிக்கு பொலிட்டிக்கல் கிடையாது. ஆனாலும் எதற்காக சொல்கிறேன்னு சொன்னால் பாசிட்டிவ் வேர்ட்ஸ், அதாவது பாசிட்டிவ் வேர்ட்ஸ். நான் வருவேன், மதுரையா நார்த்தா நான் நிற்கிறேன், சவுத்தா நான் நிற்கிறேன்னு சொல்லக்கூடிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த பாசிட்டிவுக்கு எப்பயுமே வெற்றி கிடைக்கும். அதைத்தான் நீங்கள் இன்று செய்து கொண்டு இருக்கிறீர்கள். முடியாது என்று சொன்னால் மூடத்தனம், முடியுமா என்று சொன்னால் மடத்தனம், முடியும் என்று சொன்னால் மூலதனம். அது உங்கள் கையிலே இருக்கிறது. அதற்காக நாங்கள் வாழ்த்துகிறோம். நீ படுத்து கிடந்தால் பூமி உனக்கு படுக்கையாக இருக்கிறது.
அதுவே நீ எழுந்து நடந்தால் உனக்கு பாதையாக இருக்கிறது. உனக்கு படுக்கை வேண்டுமா பாதை வேண்டுமா என்பதை மாற்றி நீ வெற்றி பாதையை நோக்கி நீங்கள் வந்துவிட்டீர்கள். ஆகவே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், மனதார பாராட்டுகிறோம். இன்னைக்கு ஜெர்மனியில் கடைசி நடந்துச்சு, 2 தங்கப்பதக்கங்கள் இந்தியா பெற்றார்கள். அதுக்கு முன்னாடி பெர்லினுக்கு முன்னாடி அபுதாபியில் நடந்துச்சு, 368 இது நடந்துச்சு. அதுக்கு பிறகு ஒரு சின்ன தேக்கம் நமக்கு வந்திருக்கு. இதை உடைக்கிறதுக்கு ஃபுட்பால் ஸ்பெஷல் ஒலிம்பிக்கில் இருக்குது. அந்த ஸ்பெஷல் ஒலிம்பிக்கில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்து இந்த டீம் உறுதியாக இந்தியாவை ரெப்ரசன்ட் செய்து நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று மகிழ்ச்சியோடு கூறிக்கொண்டு இந்திய நாட்டிற்கும் நம் தமிழக முதல்வருக்கும் பெருமை சேர்ப்பீர்கள் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றேன். நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கு நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு முறை எழுந்து நிற்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரே ஒரு வார்த்தை, அவருடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் அவரை தொடரும். God's goodness and mercy follow him all the days of his life. God's favor surrounds him like a shield. In all things he is more than a conqueror என்ற அந்த வார்த்தையின்படி வெற்றி அவருக்கு கிடைக்கும். இதற்கு உழைத்த சாம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சகோதரருக்கு, லாயர்ஸ் டீம் மற்ற எல்லாரும் இங்கே வந்திருக்காங்க. ஃப்ளாரன்ஸினுடைய அவங்க அம்மா நினைவில் இந்த அம்மாவுக்காக பெருமை சேர்க்க வேண்டும் என்பதற்காக மேத்யூ ஜோ எடுத்த முயற்சியை பாராட்டுகிறோம். அவர் துணைவியார் அவர்கள் ட்ரஸ்டிலே பொறுப்பில் இருக்கக்கூடிய அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பெற்றோர்களுக்கும் சிறப்பு ஆசிரியர்களுக்கும் இந்த வாழ்த்துக்களை நாங்கள் மனதார கூறிக்கொள்கின்றோம். உங்களுடைய எல்லா முயற்சியும் வெற்றி கிடைக்கும். மல்டிப்ளை இரட்டைத்தனையான ஆசீர்வாதம் உங்கள் வாழ்விலே கிடைக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.